Hello students. So இன்னைக்கு polynomials second chapter பார்க்க போறோம். So second chapterல எல்லா ஈக்குவேஷனுமே quadratic equations தான் இருக்கு. So ஒரு ஜெனரலா ஒரு quadratic equation format எப்படி இருக்கும்னா ax square plus bx plus c equal to 0. கண்டிப்பா ஒரு x square term இருக்கணும். x square கூட இருக்கிற x squareக்கு முன்னாடி இருக்க coefficient aன்னு சொல்லுவோம். xக்கு முன்னாடி இருக்கிற coefficient வந்து b. லாஸ்டா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். அது வந்து c. இது ஜெனரலைஸ்டு ஃபார்மேட் ax square plus bx plus c. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க 3x square plus 7x plus 10. இது எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதில் x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது 3. ஸோ 3 வந்து a. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது 7. ஸோ b வந்து 7. லாஸ்டாக இருக்க கான்ஸ்டன்ட் வந்து 10. ஓகே, இப்போ வெறும் x ஸ்கொயர் plus 3 இப்படி இருக்குன்னா x ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போனா இங்கே ஏவோட வேல்யூ 1. பின்றது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது, இங்கே எக்ஸ் டேர்மே இல்லாததுனால பியோட வேல்யூ 0. லாஸ்ட் கான்ஸ்டன்ட் சியோட வேல்யூ வந்து 3. ஸோ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு 3. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1. ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸே இல்லாத டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவும் இல்லாதனால சியோட வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து அதோட கோஎஃபிஷியன்ட் வச்சு ஏ, பி அண்ட் சி. ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு பாலினாமியலில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஏபிசி என்னென்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது லாஸ்ட் கிளாஸ்லேயே ரூட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரூட்ஸ் ஆர் அதர் வேர்ட் இஸ் 0. ஸோ ரூட்ஸ் ஜீரோஸ் என்னன்னா அந்த வேல்யூஸை நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் போட்டால் அந்த ஈக்குவேஷன் வில் பிகம் 0. அதுதான் வந்து 0 ஆர் ரூட். இப்போ நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 0 எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி பண்ணலாம், ஈஸியாக எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த மாதிரி ரெண்டே டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போது ஏ ஸ்கொயர் ஏற்கனவே இருக்கு. 3யை நான் எப்படி ஸ்கொயரில் எழுதலாம்? √3 ஸ்கொயர். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல. அப்போ நான் எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 இருக்கு. டைரக்டாக அப்படியே எழுதலாம். 5 என்ன எழுதலாம்? √5 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ எக்ஸ் பிளஸ் √5 எக்ஸ் மைனஸ் √5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இங்கே வந்து இதுவும் அதே தான், ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் பிளஸ் √3 ஈக்குவல் டு 0. x minus √3 equal to 0. So x is equal to plus √3 அந்த பக்கம் போச்சுன்னா minus √3. x is equal to minus √3 அந்த பக்கம் போச்சுன்னா plus √3. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் எக்ஸசைஸில் ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ரூட்டை வந்து ஆல்ஃபான்னு எடுக்க போகிறோம், இன்னொரு ரூட்டை பீட்டான்னு எடுக்க போகிறோம். நீங்கள் எது வேணால் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ஃபா வந்து minus √3, பீட்டா வந்து plus √3. நீங்க மாத்தி கூட எடுக்கலாம். ஆல்ஃபா வந்து பிளஸ் √3, பீட்டா வந்து மைனஸ் √3. மாத்தி எடுத்தும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அகைன் யூல் பி கெட்டிங் த சேம் ஆன்சர். ஸோ நீங்க எது ஆல்ஃபா எது பீட்டா எடுக்கிறீங்கன்றது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஆனா ஏபிசி, ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சின்றது கான்ஸ்டன்ட். அது மட்டும் எப்பவுமே அதே மாதிரியே எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் கான்ஸ்டன்ட் டேர்மும் இருந்துச்சுன்னா, இப்போ செகண்ட் செட்ல எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் ஒரு எக்ஸ் டேர்மும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு 2x ஸ்கொயர் பிளஸ் 4x இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். இதுல காமனா என்ன இருக்கோ அது வெளியே எடுக்க போறோம், அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டுத்துலயுமே ஒரு எக்ஸ் இருக்கு, 2 காமனா இருக்கு. ஸோ 2 எடுத்தேன்னா இங்க 2 காமனா இருக்கு, ஒரு எக்ஸ் காமனா இருக்கு. ஸோ 2x காமனா எடுத்துட்டேன். இப்போ இங்க 2 எடுத்துட்டேன், எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டேன். ஸோ மிச்சம் ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும். ப்ளஸ் சைன் அப்படியே போட்டுக்கலாம். 4ல் 4 is 2 into 2, ஒரு 2 வெளியே எடுத்துட்டு மிச்சம் ஒரு 2 இருக்கும், 2x.
ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஒன்று 2x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 0 by 2, 0 by 2 is 0. ஸோ இது வந்து x ஈக்குவல் டு 0. அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2xல x வெளியே எடுத்துரும். ஸோ இங்கே x வராது. ஸோ x plus 2 equal to 0, x is equal to minus 2. ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், ஒன்று பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தேர்டா என்ன பார்க்குறோன்னா, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்மேட்னா, உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் 1-ஆ இருக்கும். ஓகேவா? அப்படி 1-ஆ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. மைனஸ் 8 இருக்கு என்கிட்ட, மைனஸ் 8-ஐ ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 எழுதுங்க. 2 4s are 8. இது ஒரே இல்லை 1 8s are இருக்கு. கரெக்டா? இதை ஆட் பண்ணி பார்க்கலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இந்த மிடில் இருக்க நம்பர் வரணும். நீங்கள் அடிஷனும் பண்ணலாம், சப்ராக்ஷனும் பண்ணலாம். இங்கே நமக்கு 2 இருக்கு. 8 minus 1 பண்ணால் 7 வரும். 4 minus 2 பண்ணால் நமக்கு 2 வரும். கரெக்டா? ஸோ நமக்கு இங்கே -2 இருக்கு. உங்களுக்கு இங்கே மைனஸ் இருக்கு அப்படின்னா பெரிய நம்பர்ல மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, சி உங்களோட இந்த லாஸ்ட் டிஜிட்டு பாசிட்டிவ்ல இருக்குன்னா ஒன்று ரெண்டுமே நெகட்டிவா வரும், இல்லை ரெண்டுமே பாசிட்டிவா வரும். புரியுதா? இந்த லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்னா உங்களோட ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும், இல்லை ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். சப்போஸ் இந்த லாஸ்ட் டிஜிட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஒன்று நெகட்டிவா இருக்கும், ஒன்று பாசிட்டிவா இருக்கும். பிளஸ் மைனஸ் மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். அதில் இப்போ இங்கே -2 இருக்கு அப்படின்னா நீங்க பெரிய நம்பர்ல மைனஸ் போடணும். +2 இருக்குன்னா சின்ன நம்பர்ல மைனஸ் போடணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க வந்து -2 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பெரிய நம்பர்ல மைனஸ் போடணும். இதுவே இங்க +2 இருந்துச்சுன்னா இங்க வந்து மைனஸ் போடுறேன். ஸோ 4 - 2 எனக்கு +2 கிடைக்கும். ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ நமக்கு இதுதான் ஃபேக்டர்ஸ், -8, 2 and -4. ஸோ இதை நீங்க எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர், இந்த -2 தான் -2x தான் +2x - 4x எழுத போறோம். ஸோ ப்ளஸ் 2x மைனஸ் 4x மைனஸ் 8. இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் எடுத்திருக்கும், 2xல எக்ஸ் எடுத்திருக்கும், மிச்சம் 2 இருக்கும். மைனஸ் இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 4 காமனாக எடுக்கிறேன். 8 வந்து 4 × 2. கரெக்டாக? ஸோ நம்ம இது ரெண்டுத்துலேருந்து நீங்கள் 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் நான் எடுத்துட்டேன், 4 எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? மிச்சம் எக்ஸ் மட்டும் இருக்கும். நான் இதுல இருந்து மைனஸ் எடுத்துட்டேன், அப்போ இங்க வந்து பிளஸ் இருக்கும். 8ல 4 2s are 8, அதுல 4 எடுத்துட்டேன், மிச்சம் 2 இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் x + 2 காமனா இருக்கு. ஸோ அதை நான் காமனா வெளியே எடுத்துறேன். இப்போ நான் x + 2 எடுத்துட்டேன்னா மிச்சம் இதுல வந்து x இருக்கும், இதுல x + 2 எடுத்துட்டா மிச்சம் வந்து சைனோட எழுதுங்க, -4 ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு டேர்ம் வந்து x + 2 ஈக்குவல் டு 0, இன்னொரு டேர்ம் வந்து x - 4 ஈக்குவல் டு 0. ஸோ +2 அந்த பக்கம் போகும்போது -2, -4 அந்த பக்கம் போகும்போது +4. ஸோ நமக்கு ஆல்ஃபா -2, பீட்டா +4. ஓகே, இப்போ லாஸ்ட் வெரைட்டி என்னன்னா இந்த செகண்ட் சம், தேர்ட் சம், அப்புறம் இந்த லாஸ்ட் சம் இதெல்லாம் இருக்கிற மெத்தட். எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் சம் எடுத்தீங்கன்னா 4s² - 4s + 1 இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 4 இந்த ஏ இருக்குல்ல, 4 இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 × 1 4. இப்போ நம்ம 4ஓட மல்டிபிள்ஸ் எழுதணும், ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் இந்த டிஜிட் வரணும். கரெக்டா? ஸோ 4க்கு வந்து 4 1s are எழுதலாம், இல்லை 2 2s are எழுதலாம். 4 + 1 5 வரலாம், இல்லை 4 - 1 3 வரலாம். நமக்கு இங்கே 4 இருக்கு,
அப்போ ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்போ 2 + 2 4. இப்போ நமக்கு இங்க +4 இருக்கு. நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டுமே மைனஸா இருக்கணும், இல்லை ரெண்டுமே ப்ளஸ்ஸா இருக்கணும். இப்போ இங்க நமக்கு நெகட்டிவ் இருக்கிறதால கண்டிப்பா இது ரெண்டுமே நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ -2 -2. இதை வந்து நீங்க இதுல போட்டீங்கன்னா 4s² -2s -2s + 1. இப்போ இதுல என்ன காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு டிஜிட்ல 2s காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 2sல ஒரு s எடுத்துட்டோம், ஒரு s இருக்கும். 4ல 2 எடுத்துட்டோம், அப்போ மிச்சம் ஒரு 2 இருக்கும். -2s ஃபுல்லா எடுத்துட்டோம், அப்போ அப்படியே -1. இப்போ இங்க இருந்து நான் -1 எடுத்தேன்னா -1 தான் எடுத்திருக்கேன், அப்போ இந்த டிஜிட் அப்படியே வரும். பிளஸ் நான் மைனஸ் வெளியே எடுத்திருக்கிறதால இப்போ மைனஸ் வந்து பிளஸ் வந்து இங்க மைனஸ் ஆயிடும். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டுத்துலயுமே 2s -1 காமனா இருக்கு. ஸோ எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் பாத்தீங்கன்னா again you will have 2s -1. correct? So s is equal 2s -1 equal to 0, 2s -1 equal to 0, -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1, s is equal to 1/2. இதுக்கும் அதே தான் வரும், s is equal to 1/2. இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ நமக்கு 4ஓட ஃபேக்டர்ஸ் வந்து -2 -2 ஆட் பண்ணா -4. இது தெரிஞ்சிருச்சா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த a மல்டிப்ளை பண்றோம்ல 4, அந்த 4 ஆல இந்த ரெண்டு டேர்மே டிவைட் பண்ணுங்க. ஓகே, அப்போ 1s are 2s are 1s are 2s are, அப்போ நமக்கு -1/2 -1/2 இருக்கு. அப்போ டைரக்டா நீங்க என்ன எழுதலாம்னா s -1/2 into s -1/2 equal to 0. so s -1/2 equal to 0, -1/2 அந்த பக்கம் போச்சுன்னா +1/2. ஸோ நம்மளோட ஃபேக்டர் வந்து 1/2. ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2, பீட்டா இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு 1/2.